1989ஆம் ஆண்டு அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்றைக்கு 1000 விளக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது கட்டணம் இல்லாமல் நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும், முதலமைச்சர் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அவர் பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சட்டமன்றம் கூடுது, அதுக்காக அந்த குரலை எழுத்து பேசுகிறார். அன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மகனே ஆனாலும் நிதி இருந்தால்தான் மானியம் வழங்க முடியும் என்று சொல்லி முடித்து விடுகிறார். உடனே நம்முடைய தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் மற்ற கட்சியுடைய தலைவர்கள் தான் பார்த்து பேசுறார், எப்படியாவது கொண்டு வந்துட்டான் நம்முடைய பிள்ளைகள், ஏனால் பேருந்துக்கு கட்டணம் செலுத்த முடியாமல் அதனால் இடைநிற்றல் வந்துவிடக் கூடாது, அதனால் உடைய கல்வி தடைபட்டு விடக் கூடாது, இந்த திட்டத்தை எப்படியாச்சும் கொண்டு வந்துடும், நீங்களாம் சேர்ந்து பேசுங்க, நான் மட்டும் பேசினா கிடையாது, நீங்களும் சேர்ந்து பேசுங்க என்று தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறார்கள். அவர்களும் சட்டமன்றத்திலே நம்முடைய முதலமைச்சருடைய பெயரை சொல்லி அவர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை, இந்த இது போன்ற திட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த 89இல் அந்த இலவச பஸ் பாஸ்ல பயணம் செய்தவன் தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற நானும் அதுக்கான ஒரு பயனாளி. ஆக இதே போன்ற ஒரு நிகழ்வு ஒரு 2-3 நாட்களாக நாங்கள் பத்திரிகையில பார்த்துட்டே இருப்போம். இந்த பொங்கல் பணம் என்பது யார் யாருக்கெல்லாம் செல்ல போகுது, ஒரே குழப்பம், இது இவங்களுக்கு போகுமா அவங்களுக்கு போகுமா, ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் கிடைக்குது போகுது வருதுன்னு. நேற்று காலை சிறுபான்மை சார்ந்த இருக்கின்ற அவர்கள் எல்லாம் வரவைத்து அந்த அதிகாரிகள் ஒரு கூட்டம் நடக்கின்றது. அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உயர் அதிகாரிகள்லாம் ஒரு அரங்கத்திற்கு மீட்டிங்காக போறாங்க. அப்ப போகும்பொழுது நம்முடைய இளைஞரணி செயலாளர் நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வருகின்ற செய்தி, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் போன்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்கின்ற செய்தியை உள்வாங்கிக் கொள்கிறார். எல்லாத்தையும் அழைச்சிட்டு உள்ள போறார், எல்லாம் வாங்க உள்ள வாங்கன்னு போறார். அதிகாரிகளோடு ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலமைச்சர் அதிகாரிகளிடம் அதுக்கான கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்கிறார், கடந்த ஆண்டு எப்படி தந்தீங்களோ அதே மாதிரி நீங்க கொடுத்தே ஆகணும் என்று சொல்கிறார். அதிகாரிகள் திகழ்ச்சி பார்க்கிறாங்க. முதலமைச்சர் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டாரு, செஞ்சிருக்குன்னு போயிட்டார். அவரும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அனைவருமே இது போன்ற பொங்கல் பரிசை பெறுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு திருவெரும்பூர் தொகுதியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் முறையிலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.